வணக்கம் நண்பர்களே. இன்றைய தினம் நாம் ஜப்பான் மக்களால் பின்பற்றப்படும் மிகவும் பிரபலமான ஓர் முறை பற்றி பார்க்கவிருக்கின்றோம். இப்படியான பொதுவான நிதி சார்ந்த மற்றும் பங்குச்சந்தை குறித்த வீடியோக்களை பெற்றுக்கொள்ள இன்வெஸ்ட் தமிழ் என்ற எனது சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று நாம் பார்க்க இருக்கும் இந்த முறையானது ககிபோ மெத்தட் என்று அழைக்கப்படும். பொதுவாக நாம் உழைக்கும் பணத்தினை சிறிதளவேனும் சேமிக்க முடியாமல் வருத்தப்படுவோரே உலகில் அதிகளவில் உள்ளனர். உண்மையில் நாம் செய்யும் செலவுகள் அவசியமானவையா என சிந்தித்ததுண்டா? செலவு என்று வரும்போது எசென்சியல் மற்றும் நான் எசென்சியல் என இரு வகையாக பிரிக்கலாம். இதில் எசென்சியலினை கட்டாயம் செய்யத்தான் வேண்டும். ஆனால் நான் எசென்சியல் என உங்களால் அறிய முடிந்தால் அதனை இனம் கண்டு மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். அடிப்படையாக அதனை எவ்வாறு இனம் காண்பது குறித்த செலவினை மானிட்டர் பண்ணுவதை பற்றியுமே ககிபோ முறையில் சொல்லப்படுகின்றது. இந்த முறை ஒன்றும் அவ்வளவு கடினமானது அல்ல. சாதாரணமாக இன்று நாம் மொபைல் அப்ளிகேஷன் மற்றும் எக்ஸல் சீட் போன்றவற்றை பயன்படுத்தி பட்ஜெட் போடுவதைப் போல ஒரு நோட்புக் மற்றும் பேனையை கொண்டு எழுத்து மூலம் பட்ஜெட் போடும் முறையாகும். இங்கு நீங்கள் ஒவ்வொரு எதிர்கால செலவுகளையும் குறிப்பதனால் ஏற்கனவே செய்த செலவுகளை கொண்டு எங்கு நீங்கள் அதிகம் செலவு செய்கின்றீர்கள் என்பதனை புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு தேவையற்ற செலவினை செய்யும் முன்னர் நீங்கள் உங்களை சில கேள்விகளை கேளுங்கள். இந்த பொருள் நிச்சயம் எனக்கு தேவைதானா? அல்லது வேறு ஏதும் மாற்றீடு மூலம் இந்த தேவையினை நாம் பூர்த்தி செய்ய முடியுமா? அல்லது இந்த ஆசையினை நிறைவேற்ற முடியுமா என சிந்தியுங்கள். இங்கு உணர்ச்சிகளுக்கு ஒரு நிமிடம் கட்டுப்பாடு கொடுங்கள். வேண்டுமென்றால் இன்றைக்கு வாங்காமல் 24 மணி நேரம் கழித்து நாளை வந்து பாருங்கள். நாளைக்கும் அந்த பொருள் உங்களுக்கு தேவை என்று கருதினால் தயக்கம் ஏதுமின்றி வாங்கலாம். ஏனென்றால் சில பொருட்கள் பார்க்கும் பொழுது தேவை போல தெரிந்தாலும் அப்பொருளின் உபயோகம் மிக குறைவாக காணப்பட்டு வீடுகளில் வேஸ்டாக இருப்பதனை நீங்களே கண்டிருப்பீர்கள். எனவே பட்ஜெட் போடும் பொழுது தேவை மற்றும் விருப்பங்களை பிரித்தறிந்து செலவினை திட்டமிட வேண்டும். இவ்வாறு திட்டமிடாத செலவுகளை குறைப்பதற்கு ஜப்பானியர்களின் பயன்பாட்டில் கொள்ளும் வழிமுறைகளாக பின்வருவன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக நன்றாக சிந்தியுங்கள். அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் குறிப்பிட்ட பொருளினை வாங்கும் முன்னர் அந்த பொருளின் தேவை குறித்து முடிவெடுங்கள். 24 மணி நேர கால அவகாசம் வழங்குங்கள். அதன் பின்னரும் அந்த பொருளின் தேவை உங்களுக்கு புலப்பட்டால் அந்த பொருளை நீங்கள் வாங்குங்கள். இரண்டாவதாக சேல்ஸில் அதிகளவு பொருட்களை கண்மூடித்தனமாக வாங்க முற்படாதீர்கள். எனவே அப்படியான சேல்ஸிற்கு நன்றாக திட்டமிட்டு என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என முடிவெடுத்து சென்று வாங்க வேண்டும். உதாரணமாக ஒரு புடவைக்கடை சேல்ஸ் போட்டுள்ளது என்றால் அங்கு சென்று கண்ணில் படும் அனைத்தையும் விலைக்கு வாங்குவதனால் தேவையற்ற பொருட்களை நீங்கள் அதிகமாக வாங்குகிறீர்கள் என்று ஒரு அர்த்தம் உண்டு. எனவே அப்படியான சேல்ஸிற்கு நன்றாக திட்டமிட்டு என்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என முடிவெடுத்து சென்று வாங்க வேண்டும். மூன்றாவதாக உங்கள் பணத்தினை சரிபார்த்து கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்தில் பலரிடம் இல்லாத ஒரு பழக்கம் தன்னிடம் உள்ள மணி பேலன்ஸினை செக் பண்ணுவது இல்லை. சமையலறையில் கேஸ் தீர்ந்ததும் தான் நாம் கேஸ் தீர்ந்தது தெரிவது போல் பணம் முடிந்தவுடன் தான் நாம் பேலன்ஸினை செக் பண்ணுகின்றோம். இதனால் கிரெடிட் கார்டினை யூஸ் பண்ணும் நிலை உருவாகின்றது. எனவே கட்டாயமாக தினமும் அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்களது பேங்க் பேலன்ஸினை சரிபாருங்கள். அதாவது லிக்விட் மணி. இப்போ நீங்கள் பயன்பாட்டுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கும் பணத்தில் எவ்வளவு மீதம் உள்ளது, அதனை நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அடுத்து நான்காவதாக பேங்க் கார்டுக்கு பதிலாக கேஷினை பாவிக்க வேண்டும். ஏனென்றால் கையினால் கொடுக்கும் பணத்திற்கு எப்பொழுதும் ஒரு அளவுகோல் காணப்படும். கார்டில் பேமெண்ட் செய்வதனால் பொருள் கொள்வனவின் போது எவ்வளவு பணம் கொடுக்கின்றோம் என்ற அளவு தெரிந்தாலும் அடுத்த செலவு வரும்பொழுது நாம் அதனை மறப்போம். இதனால் பணம் கையாளுவதில் தவறுகள் ஏற்படுகின்றது. அடுத்ததாக மிக முக்கியமானது உங்கள் சூழலினை மாற்ற வேண்டும். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கின்றனர். அவர்கள் எப்பொழுதும் விலையுயர்ந்த ஆடைகளை சேல்ஸில் வாங்கி பாவிப்பவர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவ்வாறு விலையுயர்ந்த ஆடை வாங்க பண வசதி குறைந்தவராயின் அல்லது அது குறித்த விருப்பம் குறைந்தவராயின் இயன்றவரை அந்த குழுவிலிருந்து விலகிவிடுங்கள். இதனால் உங்களுக்கான தூண்டுதல் குறையும். இல்லாவிட்டால் அவர்கள் வாங்குகிறார்களே என்ற எண்ணத்தில் நாமும் எமக்கு விருப்பமல்லாத அல்லது தேவையில்லாத விடயங்களில் பலர் இவ்வாறு தான் பணத்தினை கொட்டுகின்றார்கள். இது ஒரு தேவையற்ற செலவாகவே கருதப்படுகின்றது. இவ்வாறு ஜப்பானியர்கள் பின்பற்றும் முறையினை லண்டனில் இருந்து வேலை நிமித்தமாக ஜப்பான் சென்று பணி செய்யும் நபர் ஒருவர் தன் வாழ்வில் தொடர்ச்சியாக இவற்றை பின்பற்றி வெற்றி கண்டதை விவரித்துள்ளார். நீங்களும் இந்த முறையினை பின்பற்றி வெற்றியாளர் ஆகுங்கள். நன்றி.